டாக்டர் சிவராமன் சார் சொல்கிற மாதிரி தங்கம் சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சொல்கிறாங்க. பொன்னாங்கண்ணி கீரை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கும் அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கிறோம். வாங்க கடைஞ்சி நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு சம அளவு எடுத்து கடைஞ்சிட்டு அது குக்கரில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு அது கூட ஜீரகம் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துட்டு அலசி வச்ச கீரையும் அது கூட நம்ம சேர்த்துருவோம். கீரை வேகத்துக்கு அரிசி கழுவின தண்ணியிலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போவுமே நீங்கள் கீரை சேர்க்கும் போது பருப்பை நல்லா ஊற வச்சு சேர்த்துங்க. அப்போ ஒரே விசிலில் கீரையும் பருப்பும் சேர்ந்து வெந்துடும். ஒரு விசிலே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கீரை வந்து நல்லா மசிந்து வந்துடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. தாளிக்கிற கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் அது கூட சின்ன வெங்காயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு கீழே கொட்டி நல்லா கலந்துட்டு உதிரியாக சாப்பாடு வடித்து மீன் உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிட்ருவாங்க.